ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த வீடியோவில் நம்ம டெய்லியும் 5 கொஷின்ஸ் போட்டுன்னு இருக்கிறோம். அதை நீங்கள் தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் ரெண்டுத்துலேயும் மாற்றி போட்டுன்னு இருக்கிறோம். அதை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? சென்டரில் உங்களுக்கு என்னென்னலாம் டீஃபால்ட் ஏற்படுது, உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்படுது அப்படின்றத மட்டும் நான் வீடியோவை போடுறேன், ஓகேங்களா? சரிங்க. நீங்கள் என்ன தெரியுமா, இன்னொரு மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்க. நிறைய பேர் இந்த கோச்சிங் கிளாஸுக்கும் நிறைய மெட்டீரியலை நிறைய கோச்சிங் கிளாஸை நிறைய கொஷினை நிறைய டவுட்டை தேடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுனே இருப்பாங்க. நல்லா பாருங்கள், மெட்டீரியலில் கேட்டிங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் இல்லை, 2 கோச்சிங் சென்டர் இல்லை, 3 4 5 கோச்சிங் சென்டர்னுடைய மெட்டீரியலை வாங்கி குவிச்சு வச்சுருப்பாங்க. இதில் தமிழ் மீடியம் சரி, இங்கிலீஷ் மீடியம் சரி, அதில் இவங்க கிட்ட 2000 கொஷின் பேப்பரு, அவங்க 2000 கொஷின், அவங்க கிட்ட 5000 கொஷின், இந்த மாதிரி மெட்டீரியலை கேதர் பண்ணினே இருப்பாங்களே தவிர, புக்கை வாங்கினே இருப்பாங்களே தவிர, கோச்சிங் சென்டர் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்துனே இருப்பாங்களே தவிர, அதை உக்காணுன்னு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அதை பிளான் பண்ணி ஒரு இடத்துல இதுதான் நிலையானது, இது நம்மளுக்கு இவ்வளோ போதுமானது அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு வரவே வராது. நிறைய மெட்டீரியலை வாங்கி குவிச்சினே இருப்பாங்க, புக்கை வாங்கி குவிச்சினே இருப்பாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க, டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டாங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ரீகால் அதாவது வலுவூட்டுதல் பயிற்சி இருக்காது. அதை சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. அப்போ எப்படிங்க சக்ஸஸ் ஆக முடியும்? நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த கோச்சிங் சென்டரில் போன தடவை இவ்வளோ ரிசல்ட் கொடுத்தாங்களாமே, இதை விட பெஸ்ட்டு வேறு எது, அங்கே போவாங்க, அங்கே இருக்கக்கூடியதில் கலெக்ட் பண்ணிக்குவாங்க மெட்டீரியலை. அதை விட இன்னொன்று நிறைய போயிருக்கிறாங்களாமே இந்த வருஷம், அங்கே போய் அங்கே மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கொஷின் பேங்க் மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணிப்பாங்க. கலெக்ட் பண்ணி இவங்களை ஒரு லைப்ரரி மாதிரியே வச்சு நிற்பாங்களே தவிர, இவர்களால் அந்த புக்கை கூட எடுத்து படிக்க முடியாது, இவங்க ப்ராக்டிஸும் பண்ண மாட்டாங்க. கடைசி நேரத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது அதை மலை அளவு தெரியும், அவ்வளோ குவிச்சிருப்பாங்க. அதை எப்படி படிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் மாணவர்களே, குறைந்த அளவு சிலபஸ் பேஸ்டு என்சிஆர்டி புக்ஸாக அது போதும். ஒரு 10,000 20,000 கொஷினா ஓகே, அது போதும். உங்களுக்கு ஒரு 100 மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்களா, அது போதும். அதை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமே தவிர, நிறையாத்துக்கு நம்ம தாவினே இருந்தோம்னா நம்மளால் முடியாது, ஓகேங்களா? இதை அவாய்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் தானாக ஆட்டோமேட்டிக்காக வரும், ஓகேங்களா? தேங்க்யூ.